இருந்தாலும் இதை வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு யோசிச்சு சரி அடுத்ததான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவால அடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ஸ்ட்ரகிள் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடியா கொடுத்தாங்க. சென்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இப்படி பண்ணால் இப்போ போகும் பிஸ்னஸ். அதுவும் இல்லாமல் நம்ம கடைக்கு வர ஒரு சில கஸ்டமர்ஸு ஒருத்தர் இருக்கார் நம்ம கஸ்டமர், அவரும் வந்து எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவருடைய சேனலை யூடியூப் மூலயமா பார்த்து அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வழியை வந்து நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது. அவரும் வந்து கடைக்கு வந்தோன்னா ஒரு 1/2 hour பேசுவார். இதுமாரிலாம் பண்ணலாம் தம்பி, இதுமாரிலாம் பண்ணலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக மெயினாக அவர் தான் எனக்கு அமைஞ்சார். அவர் தான் நிறைய விஷயங்கள் வந்து ஐடியா கொடுப்பாரு. கொடுத்துட்டு போகும்போது அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி மைண்டுக்குள்ளே வச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி அடுத்த அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி இப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்.